வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 4க்கான லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே 12th ஹிஸ்டரியில செகண்ட் லெசனோட பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. நம்மளோட சேனல் growthக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நம்ம பார்ட் 2 பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாருங்க. மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட், அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல மெயினே யாருன்னு பாத்தீங்கன்னா எபி சென்டர்ஸ் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் யாருன்னா பால், பால், லால். அவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரைம்விரேட் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மூவர் குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பால், பால், லால் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம நிறைய பார்த்துட்டோம். பால்னா பாலகங்காதர திலக், பால்னா பிபின் சந்திரபால், லால்னா லாலா லஜ்பத் ராய். இவங்க தான் வந்து இந்த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்டோடைய மெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அரபிந்தோ கோஷ் வந்து 1905ல இவர் போற வழியில ஒரு மேன் வந்து இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, ஒரு உண்மையான பேட்ராய்ட்டா எப்படி மாறுறது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரும் இந்தியா மேப்பை காமிச்சு, நம்மளோட பாரத மாதாவே எப்படி இருக்காங்கன்னா ஒரு லிவிங் மதர் தான், அவங்கள வந்து நீ வர்ஷிப் பண்ணாலே நீ வந்து ஒரு உண்மையான பேட்ராய்ட்டா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் கோல் ஆஃப் மிலிட்டன்ஸ் டு அச்சீவ் ஸ்வராஜ். மிலிட்டன்ஸ் உடைய காமன் கோல் என்னன்னா, எப்படியாவது நம்ம ஸ்வராஜ், அதாவது பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடணும் அப்படின்றதுதான். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்வராஜ் அப்படின்றது ஒவ்வொரு மீனிங் தரும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப திலக் என்ன சொல்றாரு, பாலகங்காதர திலக் சொல்றாரு, ஸ்வராஜ் அப்படின்னா என்னன்னா ரூல் பை த நேட்டிவ். நேட்டிவ்னால ரூல் பண்ணப்பட்டா அதுதான் ஒரு உண்மையான சுதந்திரம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பிபின் சந்திரபால் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இட் இஸ் அட்டைன்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஒரு முழுமையான சுதந்திரம் தான் நம்மளுக்கு ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன பாருங்க, 1908ல மிலிட்டன்ட் நேஷனலிசம் டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீசன் சூரத் ஸ்பிளிட் ஆஃப் 1907 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த சூரத் செஷன்ல நடந்த ஒரு பிரிவினை தான், அதாவது இதுலதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடரேட்ஸ் அப்படின்னு பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். எந்த செஷன்ல அவங்க பிரிஞ்சாங்கன்னு 1907ல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சூரத் ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். சூரத் ஸ்பிளிட் நடக்கும்போது யாரு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் டு இந்தியாவா இருந்தது பாத்தீங்கன்னா லார்ட் மின்டோ, 1906. இந்த சூரத் ஸ்பிளிட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள நிறைய கிளாஷஸ் எல்லாம் இருந்தது. அதுதான் இது 1906ல கல்கட்டா செஷன்ல ஸ்பிளிட் வாஸ் அவாய்டட். அப்பவே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா அதை அவாய்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, தே அக்செப்டட் த டிமாண்ட் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் தாதாபாய் நவ்ரோஜி ஆஸ் பிரசிடென்ட். அதாவது மாடரேட்டோடைய தலைவர் தான் யாருன்னா, மாடரேட்ல ஒரு மெம்பர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. இந்த கல்கட்டா செஷன்ல இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் ஒரு பிரசிடென்டா தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. ஆனா மாடரேட்ஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், தாதாபாய் நவ்ரோஜியை பிரசிடென்டா நாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஓகே கண்டிஷனுக்கு வருவாங்க. அப்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து சில கண்டிஷன்ஸ் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் மாடரேட்ஸ் லெட் பை ஃபெரோசோ ஷா மேத்தா. ஓகேங்களா? ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர் டிஃபிட்டட் இன் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன்லாம் நடக்குது, அதுல மாடரேட்ஸ்ல மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு டிஃபிட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்றாங்க. மிலிட்டன்ஸ் பாஸ் ரெசல்யூஷன் ஆன். ஸோ அவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சிருப்பாங்களே, என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சு தரணும்னா, ஸ்வதேசி, பாய்காட் வந்து அப்பப்போ பண்ணணும், நேஷனல் எஜுகேஷன், செல்ஃப் கவர்மெண்ட், இது எல்லாமே நம்மளுக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டன்ஸ் வந்து கேட்கறாங்க. இதுதான் இந்த கல்கட்டா செஷன்ல வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் செஷன் தான் சூரத் செஷன். ஆனா அதை ஃபர்ஸ்ட் எங்க நடத்தணும்னு பிளான் பண்ணிருப்பாங்கன்னா பூனால நடத்தணும்னு. ஆனா ஏற்கனவே கல்கட்டா செஷன்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால பூனால வேணான்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட் எங்க பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம சூரத்ல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இந்த தடவை மிலிட்டன்ஸ் வந்து யாரை ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னா, லாலா லஜ்பத் ராய். அதாவது மிலிட்டன்ஸ்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்துட்டு இந்த தடவை பிரசிடென்டா வந்து லாலா லஜ்பத் ராயை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போசிங் மாடரேட் கேண்டிடேட் ராஷ் பிஹாரி கோஷ். ஸோ மாடரேட்ல வந்து ராஷ் பிஹாரி கோஷ் வந்துட்டு பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கலாம்னு வச்சிருப்பாங்க. ஆனா மிலிட்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல, லாலா லஜ்பத் ராய் தான் இந்த தடவை பிரசிடென்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனா சொல்றாங்க. The session ended in chaos. So இப்போ ரெண்டு டீமுக்கும் வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. Indian National Congress born in December 1885 split into two groups, militant and moderate அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
சோ அந்த கயாஸ்னால என்ன ஆகுது, அதாவது அந்த ப்ராப்ளம்னால. ஆனா லாலா லஜ்பத் ராய் என்ன சொல்றாரு, அவரே கூட பிரசிடென்டா இருக்கட்டும், ஆனா நான் கேட்கிற சில கோரிக்கைகளை மட்டும் நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் இருக்கார் இல்லையா, ஃபெரோஸ் ஷா மேத்தா, அவர் வந்துட்டு இல்ல அவங்க கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதுனால 2 பேருக்கும் வந்து ப்ராப்ளம் வந்தது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது உடனே தான் அந்த சூரத்ல இப்ப நடக்குது இல்லையா, அங்கதான் வந்துட்டு 2 குரூப்பா பிரிகிறாங்க. ஒண்ணு வந்து மிலிட்டன்ட் அண்ட் மாடரேட் அப்படின்ட்டு பிரிகிறாங்க. இப்ப ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்காங்க. இப்ப அதிகாரப்பூர்வமா இந்த செஷன்ல தான் அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த நியூ காங்கிரஸ் நோன் அஸ் மேத்தா காங்கிரஸ், அதாவது இப்ப ஃபெரோஸ் ஷா மேத்தாவை சப்போர்ட் பண்றவங்களும் அவர் சைடு போயிட்டாங்க. அதாவது அவங்க மாடரேட்ஸ் தான், ஆனா அதை எப்படி கால் பண்றாங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The 1908 session attended by moderates only loyal to British அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சூரத் ஸ்பிளிட் வந்து 1907ல நடந்திருக்கும். 1908ல அந்த ஒரு செஷன் நடக்குது. ஆனா அதுல மிலிட்டன்ஸ் யாருமே பங்கு கொள்ளல. ஓகேங்களா. மாடரேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அங்க வந்து பங்கு கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The militants prominent leaders often went to jail, so they cannot form a political organization அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இப்ப இவங்க வந்து காங்கிரஸ், அதாவது மாடரேட்ஸ் வந்து மேத்தா காங்கிரஸ்னு இதுவாகி போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்தாங்களே லால் பால் எல்லாம், அவங்களாம் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்களால உருவாக்க முடியல. காரணம் என்னன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அடிக்கடி இவங்களை வந்துட்டு ஜெயில போட்டுடுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்களால பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எதுவும் தொடங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து வெளியே வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப வந்து அந்த சாதாவா இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படி ஒரு ரிவால்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசமா மாறுறாங்க அப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப 1908ல டிக்ளைன் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட், ஏன்னா அடிக்கடி அவங்கள ஜெயில போட்டுக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இல்லாம போயிடுச்சு. அண்ட் ரைஸ் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ், இது வரைக்கும் சாதாரணமா இருந்தவங்க வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனரியா மாற ஆரம்பிச்சாங்க. அதாவது இது வரைக்கும் நான் வயலன்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் வயலண்ட் மூவ்மெண்ட் தான் நம்ம எடுக்கணும், எழுச்சியா எழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லேட்டா தான் ஆரம்பிக்கிறாங்க. பெங்கால்ல இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. எப்போனா 1870s. It developed when akaras or gymnasiums were set up in various places to develop what Swami Vivekananda had described as strong muscles and nerves of steel ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சுவாமி விவேகானந்தா என்ன சொல்றாரு, நம்ம நல்ல ஒரு மசிலோட ஒரு ஸ்டீல் மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து எதிர்த்து போராட முடியும்னு சொல்றாரு இல்லையா. அதுக்காக பெங்கால்ல வந்து அகாராஸ், இல்ல அதுக்கு பேரு என்னன்னு சொல்றாங்க, ஜிம்னாசியம். ஜிம்னாசியம்னா இந்த உடல் வலிமை பெறதுக்காக நம்ம போற ஜிம். ஓகேங்களா. அது எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்போ 1870ஸ்லயே. ஆனா இங்க 1908ல தான் நம்ம வந்துட்டு ரெவல்யூஷன் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா. சோ இந்த பெங்கால் ரெவல்யூஷன்ஸ்க்கு மெயினா யாருடைய இது இருந்தது, சாங் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சேட்டர்ஜி அவருடைய நாவல்ல இருக்க ஆனந்தமத், அவரோட நாவல் தான் ஆனந்தமத். அதுல இருக்கிற ஒரு சாங் தான் என்னன்னா வந்தே மாதரம். ஓகேங்களா. ஆந்தம் ஆஃப் ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது வந்துட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு எழுச்சிகரமான ஒரு சாங்கா வந்தே மாதரம் இருந்ததுன்னு சொல்றாங்க. இட் கான்ட்ரிபியூட்டட் டு த அப்சர்ஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது இண்டிவிஜுவல்ஸுமே அப்சர்ஜனை எழுச்சி கொண்டு இதுக்கப்புறம் நம்ம வயலண்டா மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பாருங்க அலிப்பூர் பாம் கேஸ். சோ அப்ப இந்த மாதிரி எழுச்சி ஆனோடனே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா அலிப்பூர்ல நடக்கிற ஒரு பாம் கேஸ் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுடைய என்ன சொல்றது ஐடியாஸ் எல்லாத்தையுமே அவங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பெங்காலுடைய ஃபேமஸான நியூஸ் பேப்பர்னா யுகாந்தர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலதான் அவங்களுக்கு தேவையான ஸ்வராஜ் பத்தி எல்லாம் அதுல நிறைய எழுதியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, ஹேமச்சந்திர கனுகு வெண்ட் அப்ராட் ஃபார் மிலிட்டரி ட்ரைனிங் இன் பாரிஸ். சோ பாரிஸ்ல இவரோட இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து மிலிட்டரி ட்ரைனிங்காக பாரிஸ்க்கு வந்து போறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. சோ ஓகே, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா ஹேமச்சந்திரா, அவர் வந்துட்டு பாரிஸ்க்காக மிலிட்டரி ட்ரைனிங் போயிருக்காருன்னு. அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வராரு. எப்போன்னு பாருங்க 1908. ஏன் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்க சொல்றேன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா பாம் ஃபேக்டரி அப்படின்ற ஒன்ன வந்துட்டு எது கூட, அதாவது அலாங் வித் ரிலிஜியஸ் ஸ்கூல் அட் மணிக்தாலா, அங்கதான் வந்துட்டு பாம் ஃபேக்டரியை முதல்ல அவர் உருவாக்குறாரு. ஓகேங்களா. ஏன்னா இப்பதான் வயலண்டா மாற ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா எல்லாருமே. சோ அதை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்பிரன்சி அகைன்ஸ்ட் டாக்லஸ் கிங்ஸ்ஃபோர்ட், இவருக்கு எதிர ஒரு கான்ஸ்பிரன்சி அப்படின்னா அவரை கொல்றதுக்கான ஒரு முயற்சி நடத்துறாங்க. ஏன்னா டாக்லஸ் கிங்ஸ்ஃபோர்ட் வந்து இப்ப ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல வந்து பங்கு பெறாங்க இல்லையா, ஸ்வராஜுக்காக பாடுபடுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமா நடத்துறாரு, ரொம்ப பனிஷ் பண்றாரு. சோ இவருடைய அரகன்ஸை போக்கணும்னா அவரை கொலை பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக திட்டம் தீட்டுறாங்க. அப்படி திட்டம் தீட்டும் போது 2 ஆள் அப்பாயிண்ட் பண்றாங்க. நீங்க 2 பேர் தான் அவர் எப்படியாவது வந்து மர்டர் பண்ணும் லைக் தட். அதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட 2 பேர் பாருங்க, யாருன்னு பாருங்க. 18 year old குத்ரிம் போஸ். ஓகேங்களா, 18 year old குத்ரிம் போஸ் அண்ட் 19 year old பிரஃபுல்லா சக்கி. இவங்க 2 பேர் தான் வந்துட்டு அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. ஓகே, நாங்க அவரை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன நடக்குதுன்னா, on 30 April 1908 mistakenly threw bomb on a carriage, killed 2 English women. அவங்க வந்து டக்ளஸ் கிங்ஃபோர்டோட கேரேஜ்னு நினைச்சு அதுல பாம்பு போட்டுருவாங்க. கடைசியில அங்க வந்து 2 இங்கிலீஷ் விமன் இறந்துருவாங்க. சோ இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இங்கிலீஷ்காரங்க. சோ அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ண போவாங்க. அதுல சக்கி வந்து என்ன பண்ணுவாருன்னா சூசைட் கமிட் பண்றாரு. வேற குதிரம் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து டார்ச்சர் பண்ணி அவரை வந்து தூக்குல போட்டுருவாங்க. ஓகேங்களா, 18 and 19 year oldலயே அவங்க வந்து சுதந்திரத்துக்காக எப்படி போராடி இருக்காங்கன்றத பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அரவிந்தோ கோஷ் இஸ் பிரதர் பரிந்தர் குமார் கோஷ் and 35 other comrades were arrested. சோ இப்ப இந்த கொலை திட்டம்காக யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அரவிந்த் கோஷும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல ஒரு ஆள் தான். ஓகேங்களா, அவருடைய பிரதர், அவர் கூட இருக்கிற ஒரு 35 காம்ரேட்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் யார் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இவர் தான் வந்து கேஸ எடுத்துக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது அந்த அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அலிப்பூர் பாம் கேஸ். ஓகேங்களா, அலிப்பூர் பாம் கேஸ் அதுதான் என்ன யாரு இது எடுத்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ் தான் எடுத்துறாரு. அதுல வந்து அரவிந்த கோஷ் எல்லாம் வந்து இதுல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை அப்படின்றத நிரூபிச்சிடுறாங்க. ஆனா அவருடைய பிரதர் பரிந்தர் குமார் அவங்களெல்லாம் லேட்டர்ல வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ட்ரையல் அண்ட் ஆஃப்டர்மத். இந்த அலிப்பூர் பாம் கேஸ்க்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தோ கோஷ் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அவருடைய இறப்பு வரைக்குமே பாண்டிச்சேரியில தான் இருக்கிறார். ரெவல்யூஷனரிஸ் ஆர் அப்பர் கேஸ்ட் பிராமின் கயஸ்தாஸ் அண்ட் வைஷ்யாஸ். அதாவது இந்த ரெவல்யூஷன் எக்ஸ்ட்ரீமிசமோட ரெவல்யூஷன் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. காரணம் என்னன்னா இவங்களோட இதுல இருந்தவங்க எல்லாருமே அப்பர் காஸ்ட் பீப்புள் தானே தவிர லோ காஸ்ட் பீப்புள் யாரையுமே வந்து இவங்க வந்து இது பண்ணிக்கல. அதனாலதான் இந்த ரெவல்யூஷன் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம எப்படி எல்லாம் அடக்குமுறை பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். டிசம்பர் 1908 வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. மார்லி மின்டோன்னு கொடுத்துருக்காங்க. மின்டோ மார்லி ரிஃபார்ம் எதுல கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல தான் கொண்டு வராங்க. சோ அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் ஆக்ட் 1908. அதன்படி மெஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது பிரஸ் வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இது பண்றாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கே எடுத்துக்கலாம். அதாவது மெஜிஸ்ட்ரேட் வந்து அதோட பொறுப்பு எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை அவருக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல். நெக்ஸ்ட் இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. அதுல பப்ளிஷர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் டு டெபாசிட் a security that could be seized in case they printed obnoxious material. அதாவது அருவருப்பான ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் அந்த நியூஸ் பேப்பர்லயோ இல்ல நீங்க புக் பப்ளிஷ் பண்றீங்கன்னா அதுல இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பப்ளிஷ் பண்றீங்கன்னா ஏதாவது செக்யூரிட்டியா ஒண்ணு கொடுக்கணும். இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும்போது அந்த செக்யூரிட்டிக்காக நீங்க கொடுத்த கேஷா இருக்கலாம் இல்ல ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், அதை வந்துட்டு பிரிட்டிஷ் எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இந்தியன் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அலோட் சம்மரி ட்ரையல்ஸ் அண்ட் ஆல்சோ இம்போஸ்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் அசோசியேஷன் டேஞ்சரஸ் டு த பப்ளிக் பீஸ். இந்த பப்ளிக்கு அமைதியை வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஏதாவது அசோசியேஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நாங்க தடை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் வந்து இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ தேங்க்யூ செகோஸ். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சுதேசி மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது, யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.